சங்கிகள் கூட்டம் தான் இப்படி இருக்குன்னா அடிமை கூட்டம் அதுக்கு மேல ஒரு படி மேல. பாஜகவோடு போன நாடாளுமன்ற தேர்தல் பொழுது என்ன சொன்னாங்க? தேர்தல் முடிஞ்சோடனே, சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சோடனே தோல்விக்கு காரணமே பாஜக தான், இனிமே ஜென்மத்துக்கு பாஜகவோட கூட்டணியே இல்லைன்னு சொன்னவங்க தான் அதிமுக, உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு? எங்களுடைய ஆட்சியை காப்பாத்துறதே பாஜக தான், எனவே எப்பொழுதுமே அதுக்கு நன்றியோட இருப்போம்னு சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு மக்கள் அவரை எடப்பாடி பழனிசாமி கூப்பிடுறது இல்லை, அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்கிறாங்க, முகமூடி பழனிசாமி. அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? நான் என்னைக்கும் பாஜகவுக்கு நன்றியாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நன்றியை காட்டுறதுக்கு யாராவது 4 கார் மாறி போவாங்களா? அவருக்கு காரை மாத்துறதும் காலை மாத்துறதும் புதுசு கிடையாது. முதல்ல கால் மட்டும்தான் மாறிட்டே இருக்கும், ஆள் படுத்த ஆள் அப்படியே தான் இருப்பாங்க. முதல்ல நம்ம ஜெயலலிதா அம்மையோட கால், அந்த அம்மா இறந்த பிறகு சின்னம்மா சசிகலாமோட கால், அந்த அம்மா ஜெயிலுக்கு போனோடனே டிடிவி தினகரன் கால், அவருக்கு அப்புறம் இப்போ மோடியோட கால், அப்புறம் அமித்ஷா கால், நடுவில் திரு ஓ பன்னீர்செல்வம் கால், இப்படி பல ஜோடி கால்களை மாற்றினவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். உங்களுக்கே தெரியும், நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, நான் அது நகைச்சுவைக்காக சொல்ல, எல்லா தொலைக்காட்சியிலும் பிரேக்கிங் நியூஸ். அமித்ஷாவை பார்க்கறதுக்காக டெல்லிக்கு போனார், இவரு சொல்லிட்டு போனாரு, திரு செங்கோட்டையன் அவர்கள் திருட்டுத்தனமா போனாரு, ஹரித்வார் போற ஆன்மீக சுற்றுப்பயணம் சொல்லிட்டு போனாரா இல்லையா? நம்முடைய திமுகவுடைய தலைமை அலுவலகம் இங்க சென்னையில் இருக்கு, அறிவாலயம். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அறிவாலயத்துக்கு போய் மனு கொடுத்து தலைவரை பார்க்க முயற்சிப்போம், இல்லை தலைமைச் செயலாளரை பார்ப்போம், இல்லை முதன்மை செயலாளரை பார்ப்போம். அதிமுகவோட தலைமை அலுவலகம் ராயப்பேட்டையில் இருக்கு, கட்சி மட்டும்தான் இங்க இருக்கு, டெல்லியில இருக்கு. போகும்போது தைரியமா போயிட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், போகும்போது அமித்ஷா வீட்டுக்கு தைரியமா போயிட்டாரு. ஆனா வரும்போது பாத்தீங்கன்னா 4 கார் மாறி முகத்தை மூடிக்கிட்டு திருட்டுத்தனமா, உள்ள என்ன டீலிங் நடந்ததுன்னு யாருக்கும் தெரியல. ஒரு படத்துல நகைச்சுவை நடிகர் வடிவேலு சொல்லுவாரு, அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, தெரியும்ல உங்களுக்கு, பேக்கரியை நான் வச்சுக்கிறேன், உள்ள அப்படி என்ன சம்பவம் நடந்திருக்கும், முகத்தை மூடிட்டு வர அளவுக்கு. கேட்டா அடுத்த நாள் பத்திரிகையாளர் சந்திப்பு சொல்றாரு, வேர்த்திருச்சு. உங்களுக்கு வேர்க்கிற அளவுக்கு என்ன பண்ணாங்க? உள்ள வந்தது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கார், விமானம் மாதிரி இருக்கும் அந்த கார், அதுலயே அவருக்கு வேர்த்திருக்குன்னா, நான் சொல்றேன், உங்களுக்கு முகம் வேர்க்கல, கண்ணு வேர்த்திருக்கு. என்ன சொல்றாரு? முகத்தை தொடச்சது தப்பா அப்படின்னு கேட்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு நம்முடைய கழகத்தில் நம்ம பெருமையா சொல்றோம், கிட்டத்தட்ட 25 அணிகள் இருக்கு. இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, வழக்கறிஞர் அணி, தொண்டர் அணி, ஐடி லீக், இப்படி பல அணிகள் இருக்கு. ஆனா நமக்கு போட்டியா இன்னைக்கு அதிமுக தலைவர் அணி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கிளம்பியிருக்காங்க, அவங்க பேர் ஜெயலட்சுமியா. நான் முதல் முறையா பாக்குறேன், பேட்டி கொடுக்குறாங்க, நான் தான் அந்த அம்மாவோட வாரிசு, முக சாயல் அவங்கள மாதிரி இருக்கு, அதுக்கு மேல எனக்கு தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்க, நான் தான் உண்மையான வாரிசு. புதுசா அவங்க கிளம்பியிருக்காங்க ஜெயலட்சுமி அணின்னு. நம்ம திமுக காரனுக்கும் அதிமுக காரனுக்கும் வித்தியாசம் இருக்கு, அதை மட்டும் இங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன், இதுக்கு மேல பேச விரும்பல. 2வது பத்தி ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம திமுக காரங்க உடன்பிறப்புகள்லாம் வெவ்வேறு இடத்துல இருக்கிறோம், என்னைக்காவது ஒரு நாள் சந்திப்போம், 30 விழாவில் சந்திச்சிருப்போம், அப்புறம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் 2 நாளுக்கு அப்புறம் சில பேர் சந்திச்சிருப்பீங்க, ஒரு மாதம் கழிச்சு 2 மாதம் கழிச்சு சந்திச்சிருப்பீங்க. என்ன பேசிப்போம்? என்னப்பா நல்லா இருக்கியா, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, பசங்க நல்லா படிக்கிறாங்களா, இன்னைக்கு தலைவர் அறிக்கை பார்த்தியா, இன்னைக்கு கூட்டத்துக்கு போறியா, இன்னைக்கு அண்ணன் சேகர் பாபன் அவர்கள் நிகழ்ச்சி நடத்துறாரு போறியா, நான் இத்தனை மணிக்கு வரேன். இதுதான் நம்முடைய உடன்பிறப்புகள் பேசக்கூடிய பேச்சு. இப்படிதான் உரையாடிப்போம்.
இதே 2 அதிமுக காரன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திச்சான்னா என்ன பேசுவான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. பேசிக்கவே மாட்டான். 2 பேர் திரு முடிப்பானுங்க. இவங்கிட்ட பேசலாமா வேணாமா, இவன் இப்ப எந்த அணியில இருப்பான், இவன் போன வாரம் வரைக்கும் அந்த அணியில இருந்தா இவன் நம்மளை காலை வாரி விட்டுருவான், அதுக்கு முன்னாடி நாம அவன் காலை வாரி விடணும். கரெக்டா இல்லையா? அத்தனை அணிகள் இன்னைக்கு விட்டா தொகுதிக்கு ஒரு அணி ஆரம்பிச்சிருவாங்க. பச்சை கலர் பஸ் எடுத்துட்டு 2 மாசம் முன்னாடி கிளம்புனப்போ பஸ்ல நல்லா கூட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு பாதி பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு, பஸ்ல கூட்டம் பாதி தான் இருக்கு. ஒரு பஸ் ஸ்டாப்லயும் பாதி பேர் இறங்கி போயிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு முடியும் போது அவரும் டிரைவர் மட்டும்தான் இருப்பாங்க. நீங்க பச்சை கலர் பஸ் எடுத்துட்டு போங்க, மஞ்சள் கலர் பஸ் எடுத்துட்டு போங்க. நான் நிச்சயமாக சொல்றேன், கடைசியா ஜெயிக்க போவது எங்களுடைய மகளிர் விடியல் பயண திட்டத்துல முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய பிங்க் பஸ் தான். நிச்சயம் அனைத்து பஸ்களையும் ஓவர்டேக் பண்ணி இந்த தேர்தலில் மகளிர் ஜெயிக்க வச்சிருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கா? இதே உணர்வோடு இதே எழுச்சியோடு அடுத்த 6 மாத காலம் நாம பயணிக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா?